ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 14. பிரார்த்தனா இந்த யோசனையில் அமைதியாகிவிட இப்போது அவளை திரும்பி பார்த்திருந்த ஆதி, என்னாச்சு என்றான். அதற்கு அவனைப் போலவே தலையசைத்து ஒன்றுமில்லை என்றவளை கண்டு புன்னகைத்தான் ஆதி. மீண்டும் அங்கு ஒரு அமைதி சூழ்ந்து கொள்ள சிறு இடைவெளிக்கு பின், உன் வயசு என்ன என்றான் ஆதி. அதில் அவன் பக்கம் பார்வையை திருப்பி 21 என்றவள் சிறு இடைவெளி விட்டு, இன்னும் 2 மாசத்துல ஆக போகுது என்றாள். அதில் அடுத்து என்ன பேசுவது என புரியாமல் யோசனையாக ஆதி நெற்றியை நீவவும், என்னாச்சு என்றாள். ஆதியின் முக பாவனை புரியாமல் அவன் முகத்தையே பார்த்தவாறு, தனா, என் வயசு என்னன்னு தெரியுமா என்று கவலையாக கேட்டவனை இல்லை என்ற தலையசைப்போடு பார்த்தாள் தனா. அவளுக்கும் இது எதுவும் தெரிந்து இருக்கவில்லை என புரிய, அவசரப்பட்டு விட்டோமோ என மீண்டும் ஒருமுறை தோன்ற, எனக்கு 28 ஆகுது என்றான் ஆதி. அதற்கு ஓ என்று மட்டும் கூறியவளை வேறு எதுவும் இல்லையா என்பது போல் பார்த்தவன், நமக்குள்ள கிட்டத்தட்ட 7 வயசு வித்தியாசம் இருக்கு என்றான் அவளுக்கு புரிய வைக்கும் விதமாக. ஆதி ஓஹோ என அதையும் கேட்டுக்கொண்டாலே தவிர தனா வேறு எதையும் சொல்லவில்லை. நமக்குள்ள இத்தனை வயசு வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, தெரிஞ்சு இருந்தா என்று மேலும் எதுவோ சொல்ல முயன்றவனை, அதனால என்ன கேட்டு தடை செய்திருந்தாள் தனா. இவள் இப்படி கேட்பாள் என எதிர்பார்க்காதவன், இல்ல நமக்குள்ள என எதையோ சொல்ல வந்து சொல்லாமல் இழுக்கவும், எங்க அப்பா அம்மாவுக்கு இடையில 6 வருஷ வித்தியாசம், உங்க அப்பா அம்மாவுக்கு இடையில எத்தனை வருஷ வித்தியாசம் என்றாள் தனா. அதில் யோசனையானவன், 8 இருக்கும்னு நினைக்கிறேன் எனவும், அவ்வளவுதான், இதுல கவலைப்பட என்ன இருக்கு என்றாள் தனா. அதில்ல, அது அந்த காலம், இப்போ அப்படி யாரும் என்று ஆதி இழுக்கவும், எந்த காலம்ங்கிறத விட எப்படி வாழறோங்கிறது தான் முக்கியம், வயசு இங்க செய்ய போறது இல்ல, நாம தான் செய்யணும் என்றால் தெளிவான குரலில் தனா. அவளின் இந்த தெளிவான பேச்சும் அணுகுமுறையும் ஆதியை வியக்க வைக்க, நிஜமாகவே இவள் சஞ்சனாவின் தங்கைதானா என்ற கேள்வி அவனுள் எழுந்தது. அதில் பதிலேதும் சொல்லாமல் ஆதி அமர்ந்திருக்க அவனையே சிறிது நேரம் பார்த்தவள், உங்களுக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுல விருப்பம் இல்லையா என்றாள். அவளின் இந்த கேள்வியில் லேசான திடுக்கிடலோடு அவளை பார்த்தவன், ஏன் அப்படி கேட்கிற என்றான் லேசான தடுமாற்றத்தோடான குரலில். இல்ல, காலையில நாம ஹாஸ்பிட்டல்ல பேசும்போதும் சரி, இதோ இப்ப பேசும்போதும் சரி, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றது போலவே இருக்கு உங்க பேச்சு, அதான் கேட்டேன் என தன் மனதில் உள்ளதை எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்டிருந்தாள் தனா. அது அவனையும் சென்று சேர்ந்ததோ என்னவோ. இந்த திடீர் திருமணம் தன்னையே இவ்வளவு அசைத்து பார்த்திருக்க அவளின் நிலை என்னவாக இருக்கும் என புரிய, முதன் முறையாக அவளின் கையை எடுத்து தன் கரங்களுக்குள் பொத்தி கொண்டவன், நீ சொன்ன 2 இடத்திலுமே நான் உன்னை பத்தி தான் யோசிச்சேன் என்றான். அதில் அதுவரை மனதில் உண்டான சஞ்சலத்தோடு அமர்ந்திருந்தவள் விழி விரிய அவனை பார்க்க, நிஜம் என்பது போல விழிகளை மூடி திறந்தான் ஆதி. அதன் பிறகு அங்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்பது போல மௌனமே நிலவ, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான் தயக்கத்தோடான குரலில் ஆதி. அதுவரை ஆதி சொன்ன வார்த்தைகளே தனாவின் மனதில் சிறு குறுகுறுப்பை உருவாக்கி இருக்க, அப்படியே மோன நிலையில் அமர்ந்திருந்தவளுக்கு ஆதியின் இந்த பேச்சு லேசான நடுக்கத்தை கொடுத்தது. அதோ இதோ என்றிருந்த புலி வந்தே விட்டதோ என எண்ணியவள், காலை வரை இதை பற்றி பேசினாலும் பரவாயில்லை என கேட்க தயாராக அவன் முன் நின்றிருந்தவளுக்கு இப்போது அதை கேட்கும் மனநிலை சுத்தமாக இல்லை. வேண்டாமே என்பது போல அவள் திரும்பி ஆதியை பார்க்க, அவனோ தனாவின் முகத்தை பார்க்காமல் எங்கோ பார்த்தவாறு, நியாயமா இத நான் காலையிலேயே உன்கிட்ட சொல்லி இருக்கணும், ஆனா
அப்போ சந்தர்ப்பம் அதுக்காக அமையல. ஆனா இத உன்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது என தொடங்கினான் ஆதி. மற்ற நேரங்களைப் போல ஒரு பேச்சுக்காக கூட அவளால் பரவாயில்ல சொல்லுங்க என சொல்லவே முடியவில்லை. அதில் தனா அமைதியாகவே இருக்க அவளின் அமைதியை தன் பேச்சை கேட்பதற்கு தயாராக இருக்கிறாள் என புரிந்து கொண்டவன், இந்த கல்யாணம் இது எல்லாம் ரொம்ப சீக்கிரமா, நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காம என்று வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் துண்டு துண்டாக பேசிக்கொண்டே செல்லவும் அவனையே கலக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் தனா. ஆதிக்கே அவன் பேசுவது சரியாக இல்லை என புரியவும் பேச்சை நிறுத்தி சில நொடிகள் தனக்கென எடுத்துக்கொண்டவன் பின் ஒரு முடிவோடு நிமிர்ந்து அவளை பார்த்தான். இங்க பாரு ரணி என ஆதி தொடங்கவும் அவள் குழப்பத்தோடு நெற்றியை சுருக்க, ஒவ்வொரு முறையும் இப்படி பிரார்த்தனான்னு நீட்டி இழுத்து கூப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால இனி ரணினே கூப்பிடட்டுமா என தனாவின் குழப்பம் புரிந்து விளக்கினான் ஆதி. அதில் இதுவரை கவலை படிந்திருந்த அவள் முகத்தில் சட்டென ஒரு மலர்ச்சி பரவ தனாவின் விழிகளும் அதையே பிரதிபலித்தது. இதையே தன் சம்மதமாக எடுத்துக்கொண்ட ஆதி, இங்க பாரு ரணி, நம்ம கல்யாணம் எதிர்பாராம நடந்த ஒன்றுதான். எப்படி என்னன்னு புரியாத ஒரு ஸ்தம்பித்த நிலைதான் இப்போ உனக்கும் எனக்கும். ஆனா இது இப்படியே இருக்க போறது இல்ல. இத புரிஞ்சு இந்த பாதையில நாம சேர்ந்து பயணிக்க கொஞ்சம் காலம் எடுக்கலாம். அதற்கான புரிதலும் 2 பேருக்குமே அவசியம் என்றான் ஆதி. அதில் அவன் முகத்தையே பார்த்தவாறு பதிலின்றி தனா அமர்ந்திருக்க, தனக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அமர்ந்திருந்த அவளையே பேச்சை இடையில் நிறுத்தி கேள்வியாக பார்த்தான் ஆதி. அவளும் என்ன என்பது போல பார்க்கவும், நான் சொல்றது உனக்கு புரியுதா என சின்ன பெண்ணிடம் இதற்கு மேல் எப்படி பேசுவது என புரியாமல் ஆதி குழப்பமும் தயக்கமுமாக கேட்கவும், அவளும் புரிவதாக எல்லா பக்கமும் தலையை அசைத்து வைத்தாள். இந்த தலையசைப்பு தன்னையும் மீறி ஆதியை புன்னகைக்க செய்திருக்க, என்ன புரிஞ்சதோ போ என தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவன், நான் அப்போவே உன்கிட்ட சொன்னது போலவே எனக்கு இப்போ வேலைன்னு எதுவும் கிடையாது. ஆனா உறுதியா சொல்றேன், இது இப்படியே தொடர போறதும் கிடையாது. நம் நிலைமை நிச்சயம் மாறும். அதுக்கு தேவை கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் காத்திருப்பும் கொஞ்சம் நம்பிக்கையும் தான். அது உன்னால முடியும் தானே என்றான் லேசான எதிர்பார்ப்போடு கூடிய குரலில் ஆதி. இதற்கு முன்பை போல் யோசனையோடு இல்லாமல் சட்டென கொஞ்சமும் தாமதிக்காமல் ஆம் என அசைந்தது தனாவின் தலை. இப்போது ஆதியின் புன்னகை அதை கண்டு மேலும் பெரிதாகியது. வாய்ப்புன்னு ஒன்று கிடைத்த உடனேயே நாம வானத்துல பறக்க முடியாதுதான். ஆனா கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லா வாழ முடியும். உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், தலை குனிய விடவும் மாட்டேன். என்னை நம்பி கொஞ்சம் அவகாசம் கொடுத்து காத்திருந்தா மட்டும் போதும் என்றான் ஆதி. அவனுக்கு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, அனைத்திற்குமே கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. அதற்காக தனாவை பிடிக்கவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அதே நேரம் ஒரு மனைவியாக அவளை உடனே பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் மனநிலையும் கூட அவனுக்கு இல்லை எனலாம். படிச்சதும் வேலை தேடிக்கவும் படிச்ச படிப்புக்கு வேலை செய்யவும் இங்க 1000 பேர் இருக்காங்க. தனக்குன்னு ஒரு கனவு லட்சியம்னு அதை நோக்கி ஓட இங்க சிலர்தான் இருக்காங்க. அதில் ஒருத்தரா நீங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுடைய லட்சியமும் கனவும் நிறைவேறும் வரை நான் காத்திருப்பேன். அதுவரைக்கும் வேணும்னா நான் ஏதாவது வேலைக்கு போகட்டுமா என்றிருந்தாள் தனா. தன்னை புரிந்து கொண்டு பேசுபவளை மெச்சுதலோடு பார்த்து கொண்டிருந்த ஆதியின் புருவங்கள் அவள் இறுதியாக சொன்ன வார்த்தைகளில் வியப்பாக உயர்ந்து நின்றது. சஞ்சனாவிடம் இருந்து அவன் எதிர்பார்த்த வார்த்தைகள் இவை. அவளோடு பழகிய இத்தனை வருடங்களில் ஒரு நாளும் அவளிடம் இருந்து உதிராத இந்த வார்த்தைகள் ஒரே நாளில் இவளிடம் இருந்து உதிர்ந்ததை நம்ப முடியாமல் பார்த்திருந்தான் ஆதி. கல்லூரியில் படித்து கொண்டிருந்தவரை கண்டிப்பா உங்க லட்சியத்தை நீங்க அடையணும், பெரிய அளவில் சாதிக்கணும், அதுக்கு நான் துணையா இருப்பேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாள் சஞ்சனா. ஆனால் அவளே வேலைக்கு சென்ற பிறகு முற்றிலுமாக மாறிப்போனாள். அவளே கொடுத்திருந்தால் கூட ஒரு பைசாவையும் ஆதி வாங்கி இருக்க போவதில்லைதான். ஆனால் வேண்டுமா என்ற கேள்வி கூட இன்று வரை அவளிடமிருந்து வந்ததில்லை. இதே யோசனையில் ஆதி இருக்கவும் அவனின் அமைதியில் என்ன நினைத்தாலோ, புரியுது, நான் பெருசா எதுவும் படிக்கலதான், ஆனா படிச்சா மட்டும்தான் வேலை செய்ய முடியுமா என்ன? படிக்காதவங்க செய்யற வேலையும் நிறைய இருக்கும் தானே
என்றாள் தனா. அதில் விழிகளை சுருக்கியவன், நீ என்ன படிச்சிருக்க எனவும் உடனே பதிலளிக்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டவள், +2 என்றால் காற்றாகி போன குரலில். இதை கேட்டு திகைத்தவன், சஞ்சனாவை அவ்வளவு படிக்க வைத்திருப்பவர்கள் இவளை ஏன் படிக்க வைக்கவில்லை என தோன்றவும், அதையே அவளிடம் ஏன் என கேட்டிருந்தான். அன்று அவனின் பெற்றோரிடம் கூறியதையே தனா சொல்லி முடிக்கவும், அனைத்தையும் கேட்டு முடித்தவனுக்கோ மனம் பாரமாக இருந்தது. ஏனோ இந்த பெண் எல்லா விஷயத்திலும் பாரம் சுமக்க நேர்கிறதோ என்று தோன்றவும், ஆதி அப்படியே எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க, என்ன ஏதாவது தப்பா பேசிட்டேனா என ஆதி தன்னையே பார்த்து கொண்டு இருப்பதைக் கண்டு கேட்டிருந்தாள் தனா. அதற்கு இல்லை என்பது போல தலையசைத்து, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல என்றான் ஆதி. எதுக்கு என புரியாமல் தனா விழிக்கவும், நீ வேலைக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இத்தனை வருஷமா வாய்ப்புன்னு ஒண்ணு அமையவே இல்ல. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. இதுவரை வாசல் வரை மட்டுமே வந்து நின்ற வாய்ப்புகள் இப்போ என் வாழ்க்கைக்குள்ளும் வந்தாச்சு என்றான் உணர்ந்து புரிந்த குரலில் தனாவையே பார்த்தபடி ஆதி. அவன் குரலும் வார்த்தைகளும் புரியாமல் தனா கேள்வியாக ஆதியை பார்க்க, தனக்கு பாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி விவரமாக கூறினான் ஆதி. இதை கேட்ட நொடி தனாவினுள் அப்படி ஒரு சந்தோஷம் நீரூற்று போல் பொங்கி பெருக துவங்கியது. இதற்காகத்தானே இத்தனை வருடங்களாக காத்திருந்தான் என எண்ணும் போதே தனாவுக்கு ஆனந்தத்தில் அவளையும் அறியாமல் விழிகள் கலங்கி போனது. யாருக்காக அழுகிறோம்? எத்தனை நாட்களாக ஆதியை அவளுக்கு தெரியும். ஒரே நாளில் இவ்வளவு நெருக்கத்தை மனம் உணர முடியுமா? இத்தனை நாட்களாக ஆதியின் வேதனையை கண்டு ஒரு சக மனுஷியாக துடித்திருந்தவளுக்கு அதை துடைக்க வேண்டும் என்று தோன்றியது ஒன்றும் பெரிதில்லை. ஆனால் இப்போது இந்த நிமிடம் அவனின் சந்தோஷத்தை தன் சந்தோஷமாக மனம் எண்ணுகிறதே, இதை எந்த வகையில் சேர்ப்பது என அவளுக்கு துளியும் புரியவில்லை. அதே நேரம் தனாவின் அந்த சந்தோஷ பூரிப்பு கலந்த முகத்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. தன் மகிழ்ச்சி அவளிடம் பிரதிபலிப்பதை கண்டு கொண்டிருந்தவனின் மனதிற்குள் அவனையும் அறியாமல் நெருக்கமாக ஒரு இடத்தை பிடிக்க துவங்கியிருந்தாள் தனா. அதனால் அவளின் மேல் காதலோ ஆசையோ வந்துவிட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை எனலாம். ஆனால் ஏதோ ஒன்று அவளின் மேலான பிடித்தத்தை அதிகமாக்கிக் கொண்டே சென்றது. அதை மனதார உணர்ந்தான் ஆதி. நேற்று இரவு இந்த நேரம் வரையும் கூட அவளுக்கும் இவனுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமில்லை, தன் தம்பி மனைவியின் தங்கை என்ற சம்பந்தத்தை தவிர. ஆனால் இப்போது அவனின் மனைவியாக அவன் அருகில் அவன் கைகளுக்குள் தன் கைகளை பொத்தி வைத்து கொண்டு அமர்ந்திருப்பவளை ஒரே நாளில் இத்தனை விதமாக பிடித்திருக்கிறது என்றால் இதை ஆதியால் நம்பவே முடியவில்லை. இப்படியே இருவரும் தங்களின் மனதிற்குள் பல விஷயங்களை போட்டு யோசித்துக் கொண்டிருக்க, இன்னும் அவளிடம் பேச ஒன்று மிச்சம் இருப்பதை உணர்ந்த ஆதி முதலில் லேசாக தன் குரலை கனைத்து கொண்டு தனாவின் பக்கம் திரும்பினான். அதுவே மீண்டும் எதையோ சொல்லப் போகிறான் என்பதை தனாவுக்கு புரிய வைத்திருக்க, அவளின் கவனமும் ஆதியின் பக்கம் திரும்பியது. எனக்கு வாய்ப்பு கிடைத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது பெங்களூரில். அங்க நான் இதுக்காக கொஞ்ச நாள் தங்க வேண்டியிருக்கும் என லேசாக இழுத்து நிறுத்தி தனாவின் முகத்தை தயக்கத்தோடு பார்த்தான் ஆதி. அதில் அவளும் கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் என ஆதியின் குரலில் இருந்த தயக்கத்தை புரிந்து சரியாக கேட்டிருந்தாள். சரியா சொல்ல தெரியல, இந்த வேலைகள் இத்தனை நாள்தான் எடுக்கும், இப்போ முடியும்னு எதுவும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாவது ஆகும் என்றதும் தனாவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆழ்ந்த அமைதியே அங்கு நிலவியது. அதே நேரம் உறக்கம் கலைந்து எழுந்த காஞ்சனா தனாவை கொஞ்ச நேரம் உறங்க சொல்லி அழைக்க நினைத்து வெளியில் வர, அங்கு ஆதியும் தனாவும் அருகருகே அமர்ந்து மெல்லிய குரலில் எதுவோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அதில் அவர்களின் தனிமையை கலைக்க விரும்பாமல் மீண்டும் அறைக்குள் திரும்பி வந்துவிட்ட காஞ்சனாவிற்கு இருவரின் இந்த இயல்பான அணுகுமுறைகள் மனதிற்குள் அவ்வளவு நிம்மதியை கொடுத்திருந்தது. யாருமே எதிர்பார்க்காத இந்த திடீர் திருமணம், இதை இருவரும் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டதோடு அதை இயல்பாக கொண்டு செல்ல முயல்வதும் அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் தெரிந்தது. அதை எண்ணி உண்டான மன நிறைவோடு மீண்டும் சென்று தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார் காஞ்சனா. அதே நேரம் தான் சொன்னதற்கு அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவும் தனாவின் முகத்தையே ஆதி பார்த்து கொண்டிருக்க, அவளுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என கூட தெரியவில்லை.
என்ன எதுவும் சொல்லாம இருக்க என்று ஆதியாகவே கேட்கவும், எனக்கு என்ன சொல்றதுன்னு நிஜமாவே தெரியல என்றிருந்தால் திருதிருவென விழித்தபடி சிறு குழந்தையின் பாவனையோடு தனா. அவளுக்கு ஆதி சஞ்சனாவுக்கு இடையில் இருந்த விஷயத்தை பற்றி பேசாததே மனதிற்குள் பெரும் நிம்மதியை கொடுத்திருந்தது. ஆதி பேச்சை துவங்கும் போதே அவள் இதை எண்ணித்தான் தயங்கினாள். அவனுக்கும் அவளின் மனநிலை நன்றாகவே புரிந்தது. திருமணம் இப்போதே நடந்திருக்க இன்னும் ஒரு வாரத்தில் ஆதி கிளம்பி செல்ல வேண்டும் என்பது அவளுக்குமே ஏற்றுக்கொள்ள சற்று சிரமமாகத்தான் இருக்கும் என புரிந்தாலும், இவர்களின் வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமானால் ஆதி இதை செய்தே ஆக வேண்டும். இதை பற்றி இப்போது வரை ஆதி வீட்டில் கூட தெரிவித்து இருக்கவில்லை. அங்கிருந்து ஆதி அவியின் திருமணத்திற்கு என அவசரமாக கிளம்பி வந்தபோதே இறுதி நாளன்று இது முடிவாகி இருந்தது. அங்கிருந்து வந்தவன் எழிலரசன் திருமண வேலைகளில் தனியே சிரமப்படுவதைக் கண்டு அதை தனது பொறுப்பாக்கி கொண்டு செயல்பட துவங்கியிருந்தான். ஆதி ஊருக்கு கிளம்ப இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. திருமணம் முடிந்த பிறகு பொறுமையாக எழிலரசனிடம் எடுத்து சொல்லிக் கொள்ளலாம் என ஆதி நினைத்திருக்க, அதன் பின்னான காட்சிகளோ இப்போது மாறிப்போயிருந்தது. இதனால் முதலில் ஆதிக்கு அதை பற்றி இப்போது தனாவிடம் சொல்லி ஆக வேண்டிய நிலை. அவனை நம்பி இந்த குடும்பத்திற்கு வந்திருக்கும் ஒரு பெண்ணை இப்போது இப்படி தனியே விட்டு செல்வது ஆதிக்கும் கடினமாகத்தான் இருந்தது. இருவருக்குள்ளும் பெரிதான காதலோ நெருக்கமோ இல்லைதான். ஆனாலும் அவள் தன் மனைவி என்றான பிறகு அவனையும் அறியாமல் அவளையும் சேர்த்தே யோசிக்க துவங்கி இருந்தான் ஆதி. உன் நிலை எனக்கு புரியுது ரணி. ஆனா உன்னை அங்கே அழைத்து போக எல்லாம் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் என்னால் முடியாது. கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? இது நம் வாழ்க்கைக்காகத்தான். நான் இந்த முடிவை எடுத்தபோது நமக்கு கல்யாணம் முடிவாகல. அப்படி முடிவாகி இருந்தால் உன்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டே முடிவெடுத்து இருப்பேன். இப்போ இதை மாற்றவும் முடியாது என ஆதி விளக்கமளித்து கொண்டே செல்ல, அவனின் சூழ்நிலை அவளுக்கும் தெளிவாக புரிந்தது. அதில் கொஞ்சமும் யோசிக்காமல், அதனால் என்ன, பரவாயில்ல, 2 மாசம்தானே, போயிட்டு வாங்க என்றிருந்தாள் புன்னகையோடு தனா. அவ்வளவு நேரம் திகைத்து போய் இருந்தவள் சட்டென இப்படி சொல்லவும் அவளின் முகத்தையே ஆராய்ச்சியாக பார்த்தான் ஆதி. அங்கு வித்தியாசமாக எதுவும் தென்படவில்லை என்றதும், இதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என கேட்க, இல்ல இல்ல, எனக்கு புரியுது, சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதது, நீங்க போயிட்டு வாங்க என்றால் மீண்டும் அதே போன்ற குரலில் தனா. சிறு பெண்ணாக இருந்தாலும் அவளின் புரிதலும் மென்மையான அணுகுமுறையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதியை அவன் அறியாமலே அசைத்து பார்த்து கொண்டே இருந்தது. அடுத்த 3 நாட்களில் எழிலரசனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பரிசோதனைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்க, பெரிதாக பயப்பட எதுவும் இல்லை என்றவர்கள் அளவுக்கு அதிகமான மன அழுத்தமும் கவலையுமே அவரின் உடல்நிலை பாதிப்புக்கு காரணம். நல்ல ஓய்வில் இருந்து தேவையில்லாத கவலையை தூக்கி தூர போட்டுவிட சொல்லி அறிவுறுத்தினர். என்ன சொல்ல போகிறார்களோ, முடிவு என்னவென வருமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தவர்கள் அனைவருமே இதில் பெரும் நிம்மதி அடைந்திருக்க, வீட்டிற்கு செல்ல தேவையான அனைத்தையும் ஆதி செய்து கொண்டிருக்க, அவி பில் கட்ட சென்றிருந்தான். அவனோடு சஞ்சனாவும் சென்று இருக்க, பில் கட்டிவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்தவனை எரிச்சலோடு பார்த்த சஞ்சனா, எதுவும் இல்லைன்னு சொல்ல இவ்வளவு பணம் தண்ட செலவு என்று முணுமுணுக்க, அவளின் வார்த்தைகள் அவியின் காதில் தெளிவாக விழுந்து அவனின் நடையை தடை செய்திருந்தது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.